உம் கை பிடிச்சு நடக்க, உம் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான கண்மணி பிள்ளைகளுக்கு ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வாலிப பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்காக இயேசு அநேக வார்த்தைகளை இந்த சேனல் மூலமாக உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இதை ஒருவேளை பிள்ளைகள் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்க்கு தேவையான எல்லாவித சத்தியமும் எல்லாவித உபதேசங்களும் உங்களுக்கு இதன் மூலமாக இந்த சேனல் மூலமாக நிச்சயமாக ஆண்டவர் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களை மேன்மையாக வைப்பார். உங்களை ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் பாதுகாப்பார். உங்களுடைய போக்கையும் வரத்தையும் இன்று முதல் ஆண்டவருக்கு பாதுகாப்பார். உங்கள் லைஃப்ல இருக்கிற எல்லா காரியங்களையும் தாங்குகிற தேவனாய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் கூட வருகிறார். இயேசுவை கரம் பிடித்து நீங்கள் கூடவே கூட்டிகிட்டு போங்க. உங்கள் லைஃப் முழுவதுமாய் இயேசு உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். என்னுடைய பேர் அவனராஜன். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. மூத்த பையன் டிகிரி முடிச்சுட்டு அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. செகண்ட் பையன் 3rd இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறாரு. எனக்கு கூட பிறந்த எனக்கு ஒருவேளை பெண் பிள்ளைகள் இல்லை. எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தால் நல்லா இருக்குமே, அந்த அன்பு எனக்கு இன்னும் நல்லா கிடைக்குமே அப்படின்னு சொல்லி ஆசை. ஆனால் எனக்கு 2 பசங்க தான். அந்த ஆசை எனக்கு இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், என் கூட பிறந்தது 4 சகோதரிகள். எல்லாரும் எனக்கு அக்காமார். லேட்டாக என்னுடைய பெரிய ஒரு கேப், அது பிறகு ஒரு 15 வருஷ கேப் பிறகு தான் நான் பிறந்தேன். எங்கள் வீட்டில் அன்பாக சீராட்டி பாராட்டி என் சகோதரிகள் எல்லாம் என்னை வளர்த்தாங்க. என்னுடைய சிறு வயதில் அப்பா இல்லாதனால, ஒரே பையனாக இருந்ததுனால என்னுடைய தாய் அன்பு ஒரு பக்கம் இருந்தது, என்னுடைய சகோதரிகள் அன்பு இன்னொரு பக்கம் என்னை பாராட்டினது, நல்ல சீராட்டி என்னை அன்பாக நேசித்து என்னை வளர்த்தாங்க. அந்த அன்பு என் வாழ்க்கை முழுவதுமாய் இது தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதனால் அந்த பெண் பிள்ளைகள்னால் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். என் சகோதரிகளுக்கு நான் என் வாழ்க்கையில் எதனாலும் அவங்களுக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி என் ஹார்ட்டில் எப்போவுமே அவங்களுக்காக எதனாலும் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு எப்போவுமே மிகுதியாக இருக்கும். ஆனால் பாருங்கள், எங்கள் அப்பா இருக்கும் பொழுது என்னுடைய மூத்த 2 சகோதரி அப்பா இருக்கும்போது படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க 2 பேரும் காலேஜ் படிச்சுட்டாங்க, 2வது அக்கா என்ஜினியரிங் படிச்சுட்டாங்க. ஆனால் 3வது சகோதரியும் 4வது சகோதரியும் அவங்க ஸ்கூல் டேஸ் அந்த +1 +2 வர்ற அந்த நாட்களுக்கு முன்பாகவே என் அப்பா மரிச்சிட்டார். அதுக்கு பிறகு எங்கள் வீட்டில் கஷ்டம் வந்துருச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் படிக்க முடியாத, அவங்க கடைசி 2 பேரும் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அவங்க 2 பேரும் அந்த +2 முடித்தோடனே அவங்களுக்கு நாங்கள் திருமணம் செய்து கொடுத்துட்டோம். அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. ஆனால் படிப்பு இல்லாத ஒரு குறை அவங்க வாழ்க்கை முழுவதுமாய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறத நான் கண்ணால் பார்க்குறேன். எல்லா வகையிலையும் அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, ஃபேமிலியாக எங்கள் மச்சான்மாரெல்லாம் அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் சொசைட்டியில் அவங்க ஒரு காலேஜ் படிக்கலை, அவங்க நினச்ச அடுத்த லெவலுக்கு அவங்களால போக முடியாததுனால அந்த ஃபேமிலியில் உள்ள கஷ்டத்தின் காரணமாக அவங்களுக்கு அந்த படிப்பு கிடைக்காம போயிடுச்சு. அது பல வகையில் ஒரு டிராபேக்காக இருக்கிறத நான் பார்க்குறேன். அவங்களால தனியாக சர்வை பண்ண முடியல, ஒரு தைரியமாக துணிச்சலான சில முடிவுகள் எடுக்க முடியல. பிள்ளைகளை அவங்க பராமரிப்பதில் சில விஷயங்களில் அவங்களுக்கு அந்த நாலேஜ் எப்படி பார்த்தாலும் அந்த காலேஜ் படிக்கும்போது தான் அந்த நாலேஜ் கிடைக்கிது. அப்போ நம்முடைய லைஃப்பில் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்த்து கொண்டிருக்கிற கண்மணி பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நீங்கள் நல்லா படிங்க. உங்கள் +2 வரைக்கும் படிங்க. இல்லை 10th முடிச்சுட்டு காலேஜ் போகிற பிள்ளைகள் இருப்பாங்க. நிச்சயமாக நல்ல காலேஜ் கோர்ஸ்
உங்களுடைய படிப்பு, அடுத்த கட்ட படிப்பு, இன்னொரு பிஜி கோர்ஸ் அப்படி பண்ணி உங்களால் எவ்வளவு படிக்க முடியுமோ உங்கள் லைஃப்பில் இந்த டீனேஜில் நல்ல படிப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிற காரியம். படிப்பு இல்லாமல் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் சர்வே பண்ண முடியாது. வர நாட்களில் நிறைய சொல்கிறாங்க, டிஜிட்டல் வேர்டு சொல்கிறாங்க, ஏஐ வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, ஏதோ இருக்குது. அப்போ படிப்பு இல்லாமல் நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பின்பாதி அதை வச்சு நிறைய கஷ்டங்களை நம்ம சந்திக்க நேரிடும். நம்முடைய பிள்ளைகளை, அடுத்த சந்ததியை நம்ம உருவாக்குறதுலேயும் நமக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்கும். அதனால படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒருவேளை நான் ஸ்கூல்ல படிக்கிறேன், நான் என்ன படிக்கன்னு தெரியாம நான் இருக்கிறேன், அப்படி உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்துட்டே இருந்ததுன்னா, இது உலகத்துல இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் இருக்கும், என் பசங்களுக்கே இருந்தது. அப்ப நான் என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எந்த வழியா நான் போகணும், என்னோட லைஃப்பை நான் எப்படி செட்டில் பண்ணணும் அப்படி யோசிக்கிற கேட்டகரி பிள்ளைகள் இருப்பீங்க. இல்லை படிக்கிறதுக்கு வசதியே இல்லை, நான் எப்படி படிக்க முடியும், எங்கள் வீட்டில் படிக்கலாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு படிப்புக்குண்டான சாத்தியமே இல்லை, எங்கள் வாழ்க்கையிலலாம் என்னெல்லாம் படிக்க வைக்க வாய்ப்பே இல்லை, எங்களுடைய ஃபேமிலி கஷ்டப்படுற ஃபேமிலி, கிராமத்தில் இருக்கிறோம், இப்படி ஏதாவது ஒரு பின்னணியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு தான் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக படிப்பை ஆண்டவர் தருவார். கல்வி அறிவை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். இயேசு கிறிஸ்து அறிவையும் புத்தியையும் தருகிற தேவன். ஞானத்தை அவர் வாயினின்று நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுன்னு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அறிவும் புத்தியும் வரும். நிச்சயமாக நீங்கள் படிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். நான் நிறையா ஃபேமிலிஸ்க்கு போய் ப்ரேயர் பண்ணுறதுக்கு எனக்கு அழைப்பு இருக்கும், நான் போவேன். அப்படி ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு சகோதரி, நல்ல சகோதரி, எங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ரொம்ப நேரம் அவங்கக்கிட்ட பேசி நாங்கள் 2 பேரும் நிறைய பாரங்களை ஷேர் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்காக ஆயத்தம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நம்ம ப்ரேயர் பண்ணும்போது என் பொண்ணையும் கூப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு தனியாக உட்காந்து ஏதோ செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நாங்கள், பாப்பா நீ வா நம்ம ப்ரேயர் பண்ணுவோம்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, எதுக்குடா ப்ரேயர் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சலிப்புத்தன்மையோடு அந்த பாப்பா எந்திரிச்சு வந்ததை நான் கண்ணால் பார்த்தேன். வந்து எதுக்கு என்னை இப்படி கூப்பிடுறீங்க, ப்ரேயருக்கெல்லாம் என்னை எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா அவங்க அம்மாவை கடிந்து கொண்டாள். அப்போ அவங்க அம்மா, கொஞ்ச நேரம் ப்ரேயருக்காக 1 நிமிஷம் நில்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அந்த பொண்ணுகிட்ட நீ என்னப்பா படிக்கிறேன்னு கேட்ட உடனே, அவள் படிக்கவே மாட்டேங்கிறா அண்ணே அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. என்னை பற்றி நீ தப்பா எதுவும் பேசாத, என்னை பற்றி யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல அப்படின்னு அவங்க அம்மாவை கடிந்து பேசினா. அப்போ அம்மாவை மீறி ஒரு கடிந்து பேசுகிற ஒரு பொண்ணாக இருக்காளேன்னு எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஒரு கீழ்ப்படிதல் இல்லையே, இந்த பிள்ளை கிறிஸ்துவை நம்புகிற இந்த குடும்பம் இருக்குது, இந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு அந்த இயேசுக்குண்டான அந்த ஒரு பாரம் இல்லையே அப்படின்னு சொல்லி, பாப்பா நீ என்ன படிக்கிற, சரி நெக்ஸ்ட் உன்னுடைய பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். பாப்பா ரொம்ப யோசித்து பார்த்துட்டு, எனக்கு பிளான்லாம் கிடையாது, நான் என்ன படிக்க போகிறேன்னா எனக்கெலாம் தெரியாது, எனக்கெலாம் படிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னதை கேட்டோடனே நான் ஷாக்கானேன். என்னப்பா உனக்கு படிப்பு இல்லாமல் நீ என்னப்பா செய்வோம், உங்கள் வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது, உன்னை படிக்க வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கப்பான்னா, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் என்ன படிக்கிறேன்னு எனக்கு புரியலை, நான் அடுத்து நான் எப்படி போகிறேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னதை கேட்டேன். உடனே எனக்கு ஞாபகம் வந்த ஒரு வசனத்தை அந்த பொண்ணு முன்னாடி நான் சொன்னேன். அந்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 2வது வசனம் 3வது வசனம். அது பைபிளில் இருக்கு, 1084வது பக்கத்தில். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த வசனத்தை சொல்லி நிச்சயமா உன் வாழ்க்கையில ஒரு தரிசனம் இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார், ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அந்த தரிசனம் நம்ம பெற்றுக்கொண்டு அந்த தரிசனத்தை எழுதணும். அப்ப என்ன செய்யணும், அந்த தரிசனத்தை ஆண்டவரிடத்துல நான் பெற்றுக்கொள்ளணும். நான் இயேசுகிட்ட போய், ஆண்டவரே என் லைஃப்ல நீங்க என்ன பிளான் வச்சிருக்கிறீங்க, நான் என்ன படிக்கணும்னு நீங்க விரும்புகிறீங்கன்னு நீங்க இன்னைக்கே கேட்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் தரிசனத்தை உன் கடந்தோடுகிறவன் வாசிக்கிற மாதிரி நீ அதை எழுது அப்படிங்கிறார்.
அப்ப உன்னுடைய வசனத்தை, உன்னுடைய தரிசனத்தை உன் வீட்டுல ஒரு டைரியிலயோ ஒரு போர்டுலயோ நீ எழுதி டெய்லி, ஆண்டவரே நான் இதை வாங்கணும், இதை பெற்றுக்கொள்ளணும், இந்த படிப்பு நான் படிக்கணும், இந்த காலேஜ்ல நான் படிக்கணும், இந்த ப்ரொஃபஷனுக்கு நான் வேலைக்கு போகணும், என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு சொல்லி உன் தரிசனத்தை உன் வீட்டுல இருக்கிற டைரியிலயோ இல்ல போர்டுலயோ நிச்சயமாக எழுதி அதை நித்தம் நித்தம் வாசித்து சொல்லிக்கொண்டே இருக்க இந்த நாள் கர்த்தர் அழைக்கிறார். அதை எழுது. உன் வாழ்க்கையில நீ என்னவாக விரும்புகிறாய், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு யோசிச்சா அதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார். இயேசு பேர் அதிசயமானவர், அற்புதம் செய்கிறவர், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். இந்த உலகத்துல நடக்கிற ஈவென்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி, இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி உங்க வாழ்க்கையை மாத்த வல்லமை உள்ள தேவன். உங்க சூழ்நிலையை அப்படியே வேற லெவலுக்கு ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற தேவன். நீங்க நினைக்கிறதுக்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவன். நான் இன்னது படிக்கணும், இன்னது இப்படி வேலை பார்க்கணும்னு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எழுதி யாரெல்லாம் நீங்க ஜெபிச்சு கேட்குறீங்களோ அது நிச்சயமாய் வரும். அது தாமதிக்காது. தாமதித்தாலும் முடிவில் அது விளங்கும், நிச்சயமாய் வரும். ஒருவேளை கொஞ்சம் டிலே ஆனாலும் இல்ல உடனே கிடைக்கும், நிச்சயமாய் கிடைக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இயேசுனா யாருன்னு முடிவுல விளங்கி கொள்வாய். இன்னைக்கு உன் தரிசனத்தை உன் வீட்டுல உன் டைரியில எழுது. நான் என்ன வாங்கணும்னு எழுது. நீ எழுதி இயேசுவை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் இயேசுவை நோக்கி எப்படி கூப்பிட சொல்லியிருக்கிறாருன்னா, சங்கீதம் 124 2வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், ஒரு வேலைக்காரன் தன் எஜமான இடத்துல எப்படி கைகளை நோக்கி நிற்பானோ, ஒரு வேலைக்காரி தன் எஜமாட்டியின் இடத்துல தன் கைகளை ஏந்தி எப்படி நிற்பாளோ, அதை போல நீ ஆண்டவருடைய கைகளை நோக்கி நில்லு. கைகளை எதுக்கு நோக்குவோம்? ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளவா? நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் கைகள்ல இருந்து உனக்கு ஒரு பதில் வரும், உனக்கு ஒரு உத்தரவு வரும், உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கிற ஒரு உத்தரவு, ஒரு பதில் வரும். நீ என்னது படின்னு ஒரு கைடன்ஸ் ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு தருவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நிமிஷத்துல உன் மனதுல ஒரு புதிதான ஒரு சிந்தனை ஆண்டவர் உருவாக்குவார். அந்த சிந்தனை உன் வாழ்க்கைக்கும் உன்னுடைய சூழ்நிலைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு உயர்வான சிந்தனையாக இருக்கும். அந்த சிந்தனையை குறித்து நீ யோசி, இது சாத்தியமா? இயேசு கிறிஸ்து சொல்றார், நிச்சயம் அது நடக்கும், நிச்சயம் அது முடிவிலே விளங்கும், அது தாமதிக்காது, தாமதித்தாலும் அது வரும், அது நிச்சயமாய் நடக்கும். உன் மனதில் இப்ப நீ என்ன சிந்திக்கிறையோ, நீ என் லைஃப் இப்படி இருக்கணும், நீ இப்போ ஒரு சின்ன ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கிறையோ, அதை நோக்கி தொடர்ந்து நீ வரை, அதை நோக்கி தொடர்ந்து நீ பயணம் செய். அப்படி பயணம் செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் அது வந்து அதை குறித்து நீ சாட்சி சொல்லுகிற நாள் வரும். ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த விஎம்எம்ல வந்து இதே இடத்துல சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உன்னை மாற்றுவார். நான் சொல்றேன், அன்றைக்கு அந்த பொண்ணுகிட்ட இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து காண்பித்துட்டு வந்தேன். இன்னைக்கு அந்த பொண்ணு டபுள் டிகிரி முடிச்சு ஒரு பெரிய காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யன்னு தெரியாம இருந்த ஒரு பொண்ணுக்கு ஆண்டவர் ஒரு வசனத்துல வாழ்க்கையை கொடுத்தார். ஆண்டவர் தரிசனம் தருகிற தேவன், தரிசனத்தை நம் தலைகளின் மேல் வைத்திருக்கிற தேவன், அந்த தரிசனத்திலே நடத்த காத்திருக்கிற தேவன். ஆபிரகாம் என்னும் மனுஷன் மூலமாக இந்த உலகம் முழுவதுமாய் அவருடைய சந்ததியை பழுகி பெருக்கணும் சொல்லி தரிசனம் வைத்திருந்த ஆண்டவர் 75 வயதுல உன்னை கொண்டு, உன் சந்ததியை கொண்டு, உன் மகனை கொண்டுதான் அந்த பூமியை நான் நிரப்ப போறேன்னு சொன்னார். அவன் நம்பவே இல்லை. 75 வயதாயிருச்சு, என் வாழ்க்கையில இனிமே குழந்தைய பிறக்காதுன்னு யோசிச்சான். 85வது வயதுல ஒரு குழந்தை இன்னும் பிறக்காதுன்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு குழந்தைய தத்தெடுத்தான். ஆனால் முடிவிலே 100வது வயதுல அவனுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறந்த அவன் தான் ஈசாக்கு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஈசாக்கை உருவாக்கி தருகிறார். அந்த ஈசாக்கு இந்த பூமியின் முடிவு பரியந்தம் அந்த சந்ததி நிரப்பும். ஹல்லேலூயா. நீங்க இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் உன் சந்ததி முழுவதுமாய் தொடரும். நீ இன்னைக்கு படிக்கிறேன்னு எடுக்கிற முடிவு உன் சந்ததி முழுவதுமாய் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களும் பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் உருவாகத்தக்கதாக ஒரு பெரிய சந்ததியை ஆண்டவர் உருவாக்குவார். எல்லாம் கர்த்தருடைய சந்ததியாய், கர்த்தருடைய பக்தி உள்ள சந்ததியாய் ஆண்டவர் உருவாக்க போகிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நம்பு. நிச்சயமாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, என் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே என் மேல் தரிசனத்தை வைத்த தேவனே, இந்த நல்ல வேலையில என்னோடு இடைப்பட்ட வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, படிக்க வழியே இல்லைன்னு யோசித்து கொண்டிருந்த நான், என்ன படிக்கன்னு தெரியாம நான் முழித்து கொண்டிருந்த நான், என் வாழ்க்கையில இதெல்லாம் சாத்தியமான்னு யோசித்து கொண்டிருந்த நான், கர்த்தாவே, இந்த வேலையில இந்த வார்த்தையை கேட்டு உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். என் மனதுல புதிதான ஒரு விருப்பத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. புதிதான ஒரு வழி வாசல்களை திறந்து ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறீங்க. அந்த தரிசனத்துல என்னை நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீ சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன்.
முடிவிலே அது விளங்கும், நிச்சயமாய் அது வரும்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த வார்த்தையை நம்பி உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் பேசின வார்த்தையின்படி என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்துல பரிந்து ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனை உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கண்மணி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு நல்ல தரிசனத்தை தந்து அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளின் சந்ததி 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 எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய தலைமுறைகளாய், உம்முடைய பக்தி உள்ள சந்ததியாய் கர்த்தர் இவர்களை பழுகி பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். மனதில் உள்ள விருப்பங்கள் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி இருக்கிற எல்லா விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். துதி கனம் மேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.